Hi friends, how are you all? Welcome to my channel Padmavati Art Food and Life. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ஹை புரோட்டீன் ஹை ஃபைபர் ரிச் டிஷ் ஒன்று பண்ண போகிறோம். ரெண்டு டிஷ் பண்ண போகிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா டூ வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ்ஷஸ் நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ இந்த வெயில் காலத்துக்கு நம்ம வந்து ரிச் ஃபைபர் ஃபுட்ஸ்லாம் நல்லா சாப்பிட்ணும், ரிச் ப்ரோட்டீன் சாப்பிட்ணும். ஸோ அதுக்காக நான் இன்னைக்கு வந்து ஸ்பெஷலாக நான் ஒரு டிஷ்ஷு, இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட இன்னோவேஷன், நானே ட்ரை பண்ணது இது. ஸோ இந்த டிஷ் நம்ம இப்போ பார்க்கலாம், என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு கடலெண்ணெய் தான் எடுத்துட்டுருக்கேன். கடலெண்ணெய் இதுக்கு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேவைப்படும். காபூலி சன்னா, இந்த காபூலி சன்னா பார்த்தீங்கன்னா நன்னா ராத்திரி பூரா ஊற வச்சு ஒரு 12 hours ஊற வச்சு அதில் வந்து ஃபுல்லாக வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். பாருங்கள், அதுமாரி நன்னா மசியணும். இந்த மாதிரி நன்னா உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு, ஒரு குட்டி குட்டி உருளைக்கிழங்காக எடுத்துட்டுருக்கேன் பாருங்க. இது வந்து ஒரு 5 உருளைக்கிழங்கு எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் தக்காளி ஒரு பெரிய 4 பெரிய தக்காளி, 2 பெரிய வெங்காயம், ஒரு கேப்சிகம், இஞ்சியும் பூண்டு ஜிஞ்சர் கார்லிக் வந்து இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துட்டு இருக்கேன். கொத்தமல்லி தழை, தனியா பத்தா. இது வந்து பாத்தீங்கன்னா ஹை புரோட்டீன் லோ ஃபேட் பன்னீர். ஹை புரோட்டீன் லோ ஃபேட் பன்னீர் இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஃபேட் கம்மி, இதில் ஃபேட்டுக்கு ரொம்ப கம்மி. ஸோ இது வந்து ஹை புரோட்டீன் இருக்கிற இது இந்த பன்னீர் எடுத்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலா வந்து மஞ்சப்பொடி, காரப்பொடி, மஞ்சப்பொடி ஒரு 1 டீஸ்பூன், காரப்பொடி ப்ளஸ் காஷ்மீர் மிர்ச் பொடி ரெண்டும் சேர்த்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் இது வந்து சோலை மசாலா, இந்த டாடா சம்பனோடது சோலை மசாலா, நீங்கள் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கிச்சன் கிங் மசாலா 1 டீஸ்பூன், சோலை மசாலா 1 டேபிள் ஸ்பூன். இவ்வளோ தான் இதுக்கு மசாலா, இவ்வளோ தான். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், நீங்கள் கண்டிப்பாக பாருங்கோ. இப்போ வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த சோலை வேக வச்சுருக்கேன் இல்லையா, இதை நல்லா இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிக்க போகிறேன். ஃபுல்லாக அதை ஸ்மாஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. அந்த சோலை காபூலி சன்னாவை வந்து நல்லா உப்பு போட்டு வேக வச்சதுனால அந்த தண்ணியை நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து இந்த தண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது பரோட்டா மாவு பிசையறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இந்த தண்ணியை நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் இப்போ இந்த மாதிரி அந்த சன்னா, உருளைக்கிழங்கு, இந்த காபூலி சன்னாவையும் உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி நல்லா நைஸாக மசிச்சு வச்சுருக்கேன். நல்லா மசிச்சுட்டேன். இப்போ வந்து இல்ப சட்டியில் எண்ணெய் வச்சுருக்கோம். புரோட்டீன் மசாலாவில் நம்ம வந்து சாண்ட்விச் அண்ட் பராட்டா, ஜோவாரோட பராட்டாவும் இதுவும் பண்ண போகிறோம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்செடுத்து இதில் வந்து நான் ஜீரகம் தாளிக்கிறேன். ஜீரகம் ஒரு 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். இந்த மாதிரி பன்னீரையும் பார்த்தீங்கன்னா இதால் நல்லா நைஸாக துருவி வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கும். இந்த பேஸ்ட்டாக நம்ம பண்ணி வச்சிட்டோம்னா இந்த மசாலாவை நம்ம வந்து பேஸ்ட் மாதிரி நல்லா கெட்டியமாக பண்ணி வச்சிட்டோம்னா இது பராட்டாலையும் நம்ம வந்து நார்மல் கோதுமை மாவில் பண்ணுற பராட்டா சரி, ஜாவர் அந்த மாதிரி மில்லட்ஸ் மாவுலெல்லாம் பண்ணுற பராட்டாக்கும் நம்ம வந்து இது ஸ்டஃபிங்க்கு இந்த பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் நல்லா பேஸ்ட் ஆட்டம் பண்ணிக்கோ. இதில் ஆல்ரெடி நான் உப்பு போட்டு வேக வச்சதுனால ஒன்லி இந்த வெங்காயம், தக்காளி, கேப்சிகம் இதுக்கெல்லாம் மட்டும் உப்பு போட்டுட்டா போகிறோம், இல்லைன்னா ரொம்ப ஜாஸ்தி உப்பு போயிடும். ஸோ ஆல்ரெடி நான் வந்து அதில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு, சன்னா அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். தேவையை விட கொஞ்சம் ஜாஸ்தி உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். ஏன்னா அந்த தண்ணியை எடுத்தோம்னா உப்பு கம்மியாகிடுங்கிறதுனால அந்த தண்ணியும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாவு பிசையறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கலர் கொஞ்சம் மாறிடுத்து. வெங்காயம், அதில் வந்து கேப்சிகம் போடுறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுறோம்.
இப்போ ஜிஞ்சர் கார்லிக் இந்த மாதிரி துருவி வச்சிருக்கேன். இந்த மாதிரி துருவி வச்சிருக்கேன் ஜிஞ்சர் கார்லிக்கை. இதையும் இதில் போட்டு நல்லா வதக்குறோம். இந்த ரிச் ப்ரோட்டீன் மசாலாவை பண்ணி வச்சுட்டீங்கன்னா நீங்கள் வந்து பிரெட் சாண்ட்விச் பண்ணுறதுக்கோ பராட்டா பண்ணுறதுக்கு இல்லை சப்பாத்தி பூரியோட தொட்டுன்னு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப ஹெல்தி சைட் டிஷ், மெயின் டிஷ் ஆல்சோ. இதை வச்சு நீங்கள் மெயின் டிஷ் பராட்டா பண்ணுறதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவை ரிச் ப்ரோட்டீன் மசாலா இப்போது நல்லா எடுத்து இப்போ இதில் வந்து இந்த தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன். 3 தக்காளி அதை இதில் ஊற்றுறோம். தக்காளி ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கிறோம். உப்பு போட்டாச்சு, நம்ம இதுக்கேற்ற அளவுக்கு உப்பு போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் ஒரு 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் காரப்பொடி, அப்புறம் 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிர்ச் பொடி கலருக்காக. இதையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து வதக்குறோம். இப்போ நான் ஆல்ரெடி 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இன்னும் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். அது கடைசியாக ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா இது வந்து கொதிச்சு இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பச்சை வாசனை போயிட்டு இந்த பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இது நல்லா வந்து உங்களுக்கு வைக்கணும். இது நல்லா வதக்கி வச்சுக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதில் நான் என்ன போடுறேன்னா இப்போ இந்த கிச்சன் கிங் மசாலா 1 டீஸ்பூன், அப்புறம் சோலை மசாலா, சன்னா மசாலா. இதில் வந்து எல்லாமே கிடைக்கிறது. எவரெஸ்ட்டு, அப்புறம் டாடா சம்பன், அப்புறம் ஆஷீர்வாத், எல்லா பிராண்ட்லேயும் உங்களுக்கு இந்த சோலை மசாலா பவுடர் கிடைக்கிறது. சோலை மசாலா பவுடர் இல்லை அப்படிங்கிறவங்க, இல்லை கிச்சன் கிங் மசாலா இல்லை அப்படிங்கிறவங்க கரம் மசாலா போட்டுக்கலாம். இந்த மசாலாவே வேண்டான்றவங்க இதில் இருக்கிற ஜிஞ்சர் கார்லிக்கே இருக்குது, அந்த மசாலா வாசனையே போகணுன்னாக்க அதுவே கூட ஓகே. இது கொஞ்சம் டேஸ்ட்டு எக்ஸ்ட்ரா பண்ணுறதுக்காக இது போடுறது. இது போட்டால் அந்த குழந்தைங்களுக்குலாம் வந்து அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால போடுறோம். இந்த மசாலா போட்டு நல்லா கலந்துடுறோம். இப்போ இதுலேயும் உப்பு போட்டாச்சு, இதுலேயும் உப்பு போட்டாச்சு. இது மேலே உப்பு போடணும்னு அவசியம் இல்லை, கரெக்டாக இருக்கும். நல்லா அந்த மசாலாவோட வாசனை கம்ம நடிக்கிறது. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் இந்த பனீரை போடுறேன். இது வந்து லோ ஃபேட் பனீர், ரிச் ப்ரோட்டீன். போட்டு நல்லா அதோட மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதை கையால் வேணாலும் நீங்கள் வந்து அதை இது பண்ணி போட்டுக்கலாம், ஸ்மாஷ் பண்ணி போட்டுக்கலாம். ப்ரோட்டீன் இது பனீரை நான் வந்து துருவி போட்டிருக்கேன். நீங்கள் கையால் வேணாலும் நல்லா அதை மசிச்சுட்டு இது மசிச்சிருக்கிற மாதிரி இதையும் மசிச்சுட்டு போடலாம். இப்போ போட்டு இதில் நல்லா கிளறிட்டு இந்த மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா சன்னா ஆலு வேணும்னாலும் நீங்கள் உருளைக்கிழங்கு வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டாம்னா வேண்டாம். நான் ஜஸ்ட் ஒரு பைண்டிங்காக தான் போட்டிருக்கேன். பைண்டிங் மீன்ஸ் அது ஒரு டேஸ்ட்டுக்காக தான் போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து ஒரு டேஸ்ட்டு குழந்தைங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால தான் அதெல்லாம் போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கு வேண்டான்னாக்கா உருளைக்கிழங்கு போடாமையும் ஒன்லி இந்த கொண்டைக்கல்லையை மசிச்சுட்டு பண்ணலாம். அதுவே நல்லா உங்களுக்கு சூப்பராக அதை பாருங்கள் ஃபைனாக மசிச்சுட்டேன். நல்லா மசிச்சு அதையே போட்டு நல்லா இதை கிளறிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக இதை கிளறி அப்புறமா கடைசியாக உங்களுக்கு இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் பாக்கி இருக்குது எண்ணெய். மொத்தமாகவே 3 டேபிள் ஸ்பூன் போகும் எண்ணெய். இது கிளறிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இதில் நான் வந்து துளி கூட தண்ணி விடலை. அந்த இதில் இருந்த சோலையில் இருந்த அந்த வேக வச்ச தண்ணி கூட நான் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா வந்து நம்ம பரோட்டாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த கிரேவியாக இருக்கக்கூடாது, கெட்டியமாக இருக்கணும் மசாலா. அப்போ தான் உள்ளே வச்சு பரோட்டா இடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நான் இதில் தண்ணியே விடலை. இந்த தக்காளி பழம் அந்த காய்கறிகளோட தண்ணி தான், வேறு எதுவுமே தண்ணியே கிடையாது. பாருங்கள் எவ்வளோ கெட்டியமாக இருக்குன்னு. இது கலர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் நல்லா கலரி விட்டுட்டு கடைசியாக இந்த கொத்தமல்லி தழையை தூவி
நல்லா கிளறிக்கோங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு வேணும்னா எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கலாம். எலுமிச்சம்பழம் வந்து ஆப்ஷனல் தான், தேவைப்படாது. ஏன்னா தக்காளி பழமே நல்லா போட்டிருக்கும். அதுவும் நீங்கள் நாட்டு தக்காளியெல்லாம் போட்டேன்னாக்கா நல்லா இருக்கும், சூப்பராக. அதுலேயே புளிப்பு இருக்கும். அதனால நீங்கள் தக்காளி பழம் போட்டதுனால எலுமிச்சம்பழம் புழியணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு சப்போஸ் புளிப்பு டேஸ்ட் வேணும் அப்படிங்கிறவங்க வேணா எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கலாம். ரிச் ப்ரோட்டீன் மசாலா ரெடி. இதை வச்சு நம்ம வந்து சாண்ட்விச் பண்ண போகிறோம். அண்ட் ஆல்சோ பராட்டாவும் பண்ண போகிறோம். ஹை ரிச் ப்ரோட்டீன் மசாலா ரெடி ஆகிடுது. இப்போ இதில் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றுறேன் வாசனைக்காக. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு பல் இல்லாமல் வயசானவாள்லாம் இருப்பா இல்லையா, அவளுக்கெல்லாம் இந்த சென்னாலாம் சாப்பிடணும்னு ஆசைப்படுவா. அவளால் சாப்பிட முடியாது. இப்போ அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கும் இந்த மாதிரி மசாலா பண்ணி நீங்கள் வெறுமனையே கொடுக்கலாம். வெறுமனை கொடுத்தா கூட நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு எதுவுமே தேவையே இல்லை. சப்பாத்தியோ இதுவோ கடிக்கிறதுக்கு வேண்டவே வேண்டாம். அப்படியே கொடுத்து கப்பில் போட்டு கொடுத்தாக்க ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். சுண்டல் மாதிரி நினச்சிட்டு சாப்பிடுவா. டேஸ்ட் அவளுக்கு வாய்க்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதே சமயத்தில் பல்லு இல்லாமல் கடிக்க முடியாமல் இருக்கிறவாளுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதை வச்சு நான் வந்து இது பண்ண போகிறேன், பிரெட்டு பண்ண போகிறேன், சாண்ட்விச் பண்ண போகிறேன். அண்ட் ஆல்சோ பரோட்டா பண்ண போகிறேன். பரோட்டா பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறம் மாவு பிசைஞ்சிட்டு பரோட்டா பண்ணுவேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு சாண்ட்விச் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதில் ஒரு பிரெட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்து அதில் வந்து இந்த சவுத் வெஸ்ட் இந்த இது தடவிருக்கேன். இதுவும் கெச்சப்பும் தடவிருக்கேன். சீஸ் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இன்னொரு இதை வந்து ஒரு பக்கம் டோஸ்ட் ஆகிடுத்து. இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு அது மேலே இந்த மசாலாவை வைக்கிறோம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதில் வந்து உங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தாக்க நீங்கள் இது மேலே சீஸ் ஸ்லைஸ் வச்சு நீங்கள் போட்டு கொடுக்கலாம். பெரியவங்களுமே சீஸ் சாப்பிடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சீஸ் போட்டு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு மேலே சீஸ் போட்டு கொடுக்கலாம். இப்போ இது வந்து இது மேலே போட்டு மூடுறேன். கொஞ்சம் நெய் தடவிட்டு மூடி டோஸ்ட் பண்ணுறோம். இந்த பக்கம் திருப்பி ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் ரிச் சாண்ட்விச் ரெடி. இது சாண்ட்விச்சாக பண்ணி பெரியவங்க குழந்தைங்க எல்லாரும் சாப்பிடலாம். பல்லு இல்லாதவங்க இந்த மாரி சாண்ட்விச் சாப்பிட முடியலன்னா அவங்களுக்கு இதை கப்பில் போட்டு இந்த மசாலாவை வெறுமனையே கொடுக்கலாம். இல்லை இட்லி, தோசை, சாதம் எதுக்கு வேணாலும் இதை தொட்டுண்டு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும், செம டேஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ப்ரோட்டீன் அண்டு ஃபைபர் ரிச் மசாலா வச்சு நம்ம சாண்ட்விச் பண்ணினேன். இப்போது அந்த மசாலாவை வச்சு இதில் வந்து ஃபுல் ஃபைபர் அண்ட் ஃபுல் ப்ரோட்டீன் இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதை வச்சு நான் வந்து ஒரு பரோட்டா பண்ண போகிறேன். இந்த பரோட்டாக்கு என்னென்ன மாவு யூஸ் பண்ணியிருக்கேன்னாக்க கோதுமை மாவு பாதி கொஞ்சம் எடுத்துகிட்டு இருக்கேன். கோதுமை மாவு 1 கப்பு, பாஜ்ரானா கம்பு மாவு 2 கப்பு, 2 கப்பு கம்பு மாவு, 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துகிட்டு இருக்கேன். நான் வந்து இந்த கொண்டக்கடலையை வேக வச்ச தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதுலேயே கொஞ்சம் உப்பு இருக்குது. அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். இதில் வந்து ஜாஸ்தி உப்பு, ஏன்னா அந்த தண்ணியில் உப்பு இருக்கும். இந்த கொண்டக்கடலையை வேக வைக்கும் போதே நான் உப்பு போட்டு வேக வச்சதுனால அந்த தண்ணியில் உப்பு இருக்கும். ஸோ இந்த மாவுக்கு கொஞ்சமாக ஒரு பாதி அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். எவ்வளோ வேணுமோ அதுக்கு பாதிக்கு. 1 கப் கோதுமை மாவு, 2 கப் கம்பு மாவு, பாஜ்ரா மாவு. ஓகேயா? இதில் நான் இப்போ வந்து என்ன போட போகிறேன்னா உப்பு போட்டிருக்கேன். இப்போ வந்து மிக்ஸ்டு ஹெர்பு போட போகிறேன். இந்த மாவில் கொஞ்சமாக மிக்ஸ்டு ஹெர்பு போடுறோம். ரொம்ப நல்லா இருக்கும், வாசனையாக இருக்கும். பரோட்டா பண்ணுறச்சே அது வாயில் வந்து படும், ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இந்த மாவை வந்து இந்த ஜலத்தை ஊற்றி நான் இப்போ பிசைய போகிறேன். வேறு ஒன்றும் ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை. வேணுன்னா துளியோண்டு வெந்நீர் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இந்த பரோட்டாக்கு எப்படி மாவு பிசையிறதுன்னு பார்த்து மாவு பிசைஞ்சிட்டு அதோடைய கன்சிஸ்டன்சி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன்.
இந்த பாஜ்ரா அப்புறம் அதாவது கம்பு கோதுமை மாவு மிக்ஸு ரெண்டும் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டேன். ஏற்கனவே நான் உங்களுக்கு வந்து ஆலு பரோட்டாலாம் போட்டிருக்கேன். ஆலு பரோட்டா, பன்னீர் பரோட்டா எல்லாம் போட்டிருக்கேன். என்னோடய சேனலில் வந்து எல்லா வீடியோஸும் இருக்குது, பாருங்கோ. இந்த மாதிரி தான் மாவு பிசைஞ்சு கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சிடுறேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு பரோட்டா பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது இந்த மாவை வந்து நல்லா பரோட்டாவுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் எவ்வளோ சைஸு பெருசாக வேணுமோ அதுக்கேற்ற அளவுக்கு இந்த மாதிரி உருட்டி கொஞ்சம் மாவு தட்டிண்டு இதில் வந்து இந்த மசாலாவை உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணி இந்த மாதிரி நான் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இதுக்குள்ளே வந்து மசாலாவை ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை பரோட்டாவாக இதால் இட போகிறேன். இட்டுட்டு உங்களுக்கு போட்டுட்டு காமிக்கிறேன். இதில் இந்த மாதிரி இட்டு போட்டுட்டேன். மாவு மேல் மாவு வந்து கோதுமை மாவு தான் தொட்டுருக்கேன். கோதுமை மாவு தொட்டுண்டு இதில் வந்து நெய் வேணாலும் நீங்கள் ஊற்றி பண்ணலாம். நான் வந்து எண்ணெய் ஊற்றி பண்ணுறேன். இது கொஞ்சம் அப்படி வரும், வெந்து வரும் லைட்டாக. வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு எடுக்கணும். இந்த மாதிரி இன்னொன்று பண்ணி வச்சுருக்கேன். ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ரெண்டாவதாக போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா செம்ம சாஃப்டாக, அது பாருங்கள் எவ்வளோ மெலீஸாக இருக்குது பாருங்கள். செம்ம சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் நெய் தடவிண்டு மேலே கொஞ்சம் நெய் தடவிருக்கேன். நெய் தடவி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவா வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பல்லு இல்லாதவங்க கூட நல்லா சாப்பிட்ற மாதிரி செம சாஃப்டாக இருக்கும். இதில் கொஞ்சம் எண்ணெய், அதுக்கப்புறமா கீழே எடுத்து வச்சுட்டு அது மேலே கொஞ்சம் நெய் தடவிட்டு கொடுத்தீங்கன்னாக்க குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பெஸ்ட்டு, ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ரிச் ப்ரோட்டீன், ஃபைபர் எல்லாமே இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருமே கண்டிப்பாக பண்ணுங்கள். 2 வெரைட்டி, ஒரு மசாலா வச்சு 2 வெரைட்டி நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். எல்லோரும் கண்டிப்பாக பண்ணுங்கள். ப்ளீஸ் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் பத்மாவதி at Food and Life. Thank you very much. Bye bye. See you in the next video. ஆக்சுவலி இந்த வீடியோவில் நான் நிறையா வாட்டி சில வேர்ட்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணியிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு போர் அடிச்சதுன்னா சாரி, தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் அதை பண்ணிகிட்டே பேசினதுனால அது கொஞ்சம் ரிப்பீட் ஆகிடுது. சாரி.